இது போகுமாங்க, இந்த பஸ் நகர் போகுமா? இதில் அப்படியே நம்ம ஏறி உட்காந்துருவோம். டாக்ஸி எடுத்து தான் போகணும் இல்லை, இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு இதுக்கு தான் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து அடிக்கடி இமயமலை போகிறாரு போல. அங்கே வந்து நம்ம விஜய் சித்து அவர் பேரில். ஓகே, யூஆர் கோயிங். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மாதிரி வீடியோ வந்து எடுக்காதீங்க, உள்ளே வந்து காட்டாதீங்க, சாமி இருக்கிறத காட்டாதீங்க அப்படின்னாங்க. கல் கிடையாது, இடையில வந்து மரம் இருக்கும், அதுக்கு மேலே கல் இருக்கும். இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 வருஷமாகவே இந்த கேஸில் வந்து க்ளோஸில் இருக்கான். எங்கே போனாலும் இந்த மாதிரி காஃபி கப்பை குடிச்சிட்டு போட்டுறாங்க. இதுதாங்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த இடங்கள்லேருந்து நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க. ஐயோ, அந்த அக்கா பார்த்துட போகிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் நீலு, இது நொமாடிக் நீலு. இன்றைக்கி நம்மளோட டே 4 மணாலியில். ஸோ நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் அங்கே இருக்குது, ஹாஸ்டல். அங்கேருந்து நம்ம அப்படியே வாக் பண்ணி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த மணாலியோட லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். லோக்கல் பஸ்ஸில் ஒரு கேசல் இருக்குது. இங்கே வந்து நகர் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு கோட்டை அங்கே இருக்குது. ஸோ அந்த கோட்டைக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம். நம்ம அப்படியே பர்கர் சாப்பிட்டோங்க. பர்கரும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம விஜய் சித்தன் அவரோட பேரில் சித்து அப்படிங்கிற ஒரு டிஷ் இருக்குது. பர்கராங்க, சித்துங்கிறது வந்து ஒரு பர்கர் மாதிரியாம். ஓகேங்க, சரி நம்ம அப்படியே லோக்கல் மணாலி பஸ் ஸ்டாப் போகலாம். இங்கே மணாலிக்குள்ளேங்க நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி 3-4 கிலோமீட்டர் சுற்றி நடந்துகிட்டு இருந்தோம். பட் இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும் போல். நம்ம வந்து கூகுள் மேப்பில் தான் பார்த்தேன், போட்டிருந்தது. பட் கூகுள் மேப்பை நம்பக்கூடாது அப்படின்ட்டு லோக்கலில் ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க இதில் போயிடலாம், இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னாங்க. ஓகேங்க, இதில் நம்ம அப்படியே கீழே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த காட்டேஜஸ், ஹாஸ்டல்ஸ், ஹோட்டல் இது தாங்க இருக்குது. வந்துட்டோங்க இந்த மணாலி பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கே தாங்க இருக்குது. அந்த ஷார்ட்கட்டில் வந்ததுனால சீக்கிரமாகவே வர முடியுது நமக்குனால. உள்ளே போயிட்டு இப்போ அந்த நகர் போகிறதுக்கு பஸ்ஸை தேடுவோம். உங்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ கேட்போம், கண்டக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இது டெல்லி போகுது போலங்க. இது டெல்லி போகிற பஸ்லாம் இந்த சைடு இருக்கும். லோக்கல் பஸ்ஸஸ்லாம் அப்படியே இந்த சைடு இருக்கும் போல். ஃபுல்லு இது போகும்னு நினைக்கிறேன். இருங்க கேட்டு பார்ப்போம். நகர் ஓகே ஓகே, திஸ் பஸ் தேங்க்யூ. இந்த பஸ் போகுமாங்க நகருக்கு? நகர் 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 இது போகுமாங்க, இந்த பஸ் நகர் போகுமா? இதில் அப்படியே நம்ம ஏறி உட்காந்துருவோம். நம்ம ஊரில் லெஃப்ட் சைடு வந்து உமன் உட்காருவாங்க, ரைட் சைடு வந்து மென்னுக்கு. இங்கே வந்து எந்த சைடு வேணாலும் உட்காந்துக்கலாம். அதான் நம்ம லோக்கலில் மாதிரி. நம்ம திருச்சி அந்த சைடெலாம் போனோம்னா 2 சைடுமே உட்காந்துக்கலாம். சென்னையில் வந்து லெஃப்ட் சைடு வந்து லேடிஸ், இந்த சைடு வந்து ஜென்ட்ஸ். பட் இங்கேயும் நார்மலாக தாங்க இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நகர் போகணும் அப்படின்னா அந்த டெல்லி போகிற பஸ் நிற்கும்ல, அதுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த லோக்கல் பஸ் நிற்கும். அந்த சைடு போயிடாதீங்க, ஓகேங்களா? கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. நகர் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொன்னாலே போதும். நம்ம எந்த ஊர் போகிறோமோ அந்த ஊரோட வேர்டு சொன்னாலே வந்து இவங்க இங்கே போங்க அங்கே போங்கன்னு காட்டிடுறாங்க. ஏறுறதுக்கு முன்னாடி மட்டும் கண்டக்டர் இல்லைனா டிரைவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அங்கே நிற்கிற பஸ்ஸஸ் எல்லாம் கசோல் போகுதாங்க, கசோல் போகுது. நீங்கள் டாக்ஸி எடுத்து தான் போகணும் இல்லை, இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ட்ரக் பண்ணி கூட நீங்கள் ஜாலியாக போகலாம். ஏன்னா நீங்கள் டாக்ஸி எடுத்திங்கன்னா மினிமம் 500 இங்கேருந்து போகிறதுனா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை முடிஞ்ச வரை எந்த ஊருக்கு போனாலும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம முன்னாடி வந்து 4வது நாள், ஆனால் இன்றைக்கி தான் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணுறோம். நம்ம ஊரில் இப்படி அசோக் லைலாண்ட் இருக்கும், அந்த மாதிரி இங்கே வந்து டாட்டா. ஃபைனலி பஸ் எடுத்துட்டாங்க. பஸ்ஸில் எடுத்துட்டாங்க. அது டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா இங்கேருந்து நகருக்கு. ஆனால் வந்து இங்கே டிக்கெட்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி மினி பஸ்ஸுங்கிறதுனால, ப்ரைவேட் பஸ்ஸுங்கிறதுனால பேப்பர் டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். நம்ம வந்து கேஷ் மட்டும் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்ம டிக்கெட் எடுத்த மாதிரி கணக்காக. ஸோ அப்படி தான் வந்து இப்போ எல்லா பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டும் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் டிக்கெட் கொடுப்பாங்களாம். ஸோ அதாங்க நம்ம அப்படியே போவோம். இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகுமா, ஒரு 25 கிலோமீட்டர் இங்கேருந்து. வாங்க அப்படியே போகலாம். ஆக்சுவலி வந்துட்டோங்க, நகர் வந்துட்டோங்க. இங்கே வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வாக்கில் தான் போகணும். ப்ரோ வந்தாங்க. இவங்க வந்து இந்த வில்லேஜ் தானா. ஸோ வந்து இப்போ இந்த நகர் கேசல் இருக்குல்ல, அந்த கோட்டை, அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாங்க. 2 வருஷமாக வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ நம்ம முடிஞ்சால் நம்ம உள்ளே போவோம். அப்படி இல்லைனா இங்கே ஒரு ஆர்ட் கேலரி இருக்குது, நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு. ஓகே, யூஆர் கோயிங். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய். ஆக்சுவலாக அவர் நம்மளை இந்த ரோட்டில் விடுறதுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு
அந்த ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது சொன்னலங்க, ஃபேமஸான ஒரு ஆர்ட் கேலரி இருக்குது. ஸோ அதை நம்ம போயிட்டு பார்க்கலாம். முடிஞ்சால் நம்ம நகர் கேசல் உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆகுதுங்க, 23 கிலோமீட்டர்ஸ். இந்த வியூ பாருங்களே, அருமையான பள்ளத்தாக்குங்க இந்த குள்ளு பள்ளத்தாக்கு. அங்கே தாங்க அந்த நகருங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே இந்த குள்ளு இதெல்லாமே இதில் ஒரே இடம் தாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். ஸோ நம்ம முடிஞ்சால் இன்றைக்கி குள்ளு வேலி போவோம். அப்படி இல்லைனா இந்த ஆர்ட் கேலரி நகர் கேசல் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடுவோம் மணாலிக்கு. ஆக்சுவலி அப்படியே வந்துட்டு இருந்தோங்க, இங்கே ஒரு கோவில் இருக்குது, என்ன கோவில்னு தெரியல. ஸோ சொன்னாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கோவில் போகலாம். கௌரி சங்கர் டெம்பிள். இந்த கோவில் பேர் கௌரி சங்கர் டெம்பிளுங்க. அந்த அதில் போட்டிருக்கு பாருங்கள், சிவன் டெம்பிள் தாங்க. ஆக்சுவலாக இது வந்து 1912 ஓப்பன் பண்ணிட்டாங்க. 100 இயர்ஸ்க்கு மேலே இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன நோய்வில் பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம். ஆக்சுவலாக அங்கே உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லையா, ஸோ அதனால் அவுட்டோர் மட்டும் காட்ட சொன்னாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்து மாதிரி வீடியோ வந்து எடுக்காதீங்க, உள்ளே வந்து காட்டாதீங்க, சாமி இருக்கிறத காட்டாதீங்க அப்படின்னாங்க. நான் இப்போ தான் சாமி பார்த்தேன். நான் அது சிவன் தாங்க, சிவன் தான். இங்கே பாருங்களேன் இவங்களோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கட்டிடக்கலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சின்ன சின்னதாக. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஆவுடையார் கோவில் தெரியுமா உங்களுக்கு, அறந்தாங்கியில், அங்கே வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் சின்னதாக இருக்கும். அங்கே வந்து நம்ம நூல் அளவு தான் உள்ளே போகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இங்கேயும். இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய கேப்லாம் இருக்குது. ஒரே கல் இல்லைங்க, இது வந்து ஒரே கல்லில் செதுக்கலை, பட் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்கள்ல, தஞ்சை பெரிய கோவில், அந்த கான்செப்டில் தாங்க கட்டியிருக்காங்க. ஒரு கற்களாக வச்சு இன்டர்லாக்கிங் முறையில் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி கட்டுறதுனால வந்து புயல், நிலநடுக்கம் இந்த மாதிரி எது வந்தாலுமே வந்து இந்த கோயிலை வந்து பாதிக்காதான். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இதில் வந்துங்க இது ஃபுல்லாகவே வந்து கல் கிடையாது, இடையில வந்து மரம் இருக்கும், அதுக்கு மேலே கல் இருக்கும். இதோட ஒரு மெத்தட் இருக்குங்க, அந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன், போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு முன்னாடி இருக்குல்லங்க, இது தாங்க அந்த நகர் கேசில், அந்த நகர் கோட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கோட்டை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் பழமையான ஒரு கோட்டை. ஸோ பார்ப்போம் உள்ளே விடுறாங்களான்னு. மேலே போகலான்னு சொல்கிறாரு, செக்யூரிட்டி இருப்பாங்களா. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு வேணால் வீடியோ எடுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா ஏறி வர்றது தாங்க பெரிய வேலையாக இருக்குது. ஆரஞ்சு தக்காளிங்க, இட்ஸ் டொமேட்டோ. தக்காளி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் ஏதோ கட் பண்ணுறேங்கிறாரு. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆப்பிள் தாங்க, தக்காளி கிடையாது, ஆப்பிளுங்க. முதல்ல பேரிக்காய் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 வருஷமாகவே இந்த கேஸ்டில் வந்து க்ளோஸில் இருக்கான். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில, ஆனால் லாஸ்ட்டு ஜூன் மாதம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேணால் நம்ம இங்கே முன்னாடி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதாங்க ஸ்டோனு, அப்புறம் வந்து ஒரு உட் இருக்கும், பாறை இருக்கும், மரம் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் இது ஃபுல்லாகவே கட்டியிருப்பாங்க. இந்த நகர்கோட்டையை ராஜா சீத் சிங் அப்படிங்கிறவர் 1460 கட்டியிருக்காரு. இவர் தான் இந்த குல்லு கிங்டம் ரூல் பண்ணவர். இந்த நகர்கோட்டை தான் இப்ப இருக்க குல்லு மணாலியோட கேபிட்டலாவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ராஜாவோட அரண்மனையாவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராவும் இருந்திருக்கு இந்த நகர் கேசில். முக்கியமா இந்த கோட்டையோட சிறப்பு என்னன்னா கத்குனி ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு முறையில கட்டியிருக்காங்க. சிமெண்டே யூஸ் பண்ணாம கற்களை வச்சும் ஒருவித மரத்தை வச்சும் இன்டர்லாக்கிங் முறையில கட்டியிருக்காங்க. இதனால நிலநடுக்கமே வந்தாலும் இந்த கோட்டையை எதுவுமே செய்ய முடியாதாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மணாலியோட பீச் நதி ஓரத்துல இந்த கோட்டையை கட்டியிருக்காங்களாம். இதனால இந்த கோட்டையில இருந்து பார்த்தா இந்த மொத்த நகர் வில்லேஜையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா. இந்த நாகர் தாங்க இந்த ஒட்டுமொத்த குல்லுக்குமே தலைநகரமாக இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிமாச்சலே டூரிசமே வந்து இதை எடுத்து நடத்தி இப்போ வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டலாக இதை வந்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே வர்றாங்க. அங்கே தாங்க குல்லு, இது எல்லாமே குல்லுவில் சேர்ந்தது தாங்க இந்த இடங்கள் எல்லாமே. நம்ம வர்றதா இருந்தால் மணாலியிலேருந்து அப்படியே பஸ்ஸில் வந்து கீழே இறங்கிடுவாங்க. அந்த பஸ் தெரியுது அவங்களுக்கு, அங்கே இறக்கி விட்ருவாங்க. நம்ம அப்படியே மேலே ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே ஜாலியாக அப்படியே வாக் பண்ணி வந்தோம்னா இந்த அருமையான ஒரு நாகர் கேஷல் வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. பட் இது க்ளோஸ்டுங்க, டெம்பரரியாக வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் ஜூன் மந்த்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் வாங்க, எதுனாலுமே வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு வாங்க. நீங்களாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போவேணாம். ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணலாம் போலுங்க, ஹோட்டல் மாதிரி. நீங்கள் வரதா இருந்தால் அந்த அவங்களோட ஆன்லைன் வெப்சைட் இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுக்குறேன், அதில் வந்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. அப்படியே மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இங்கே பாருங்கள் எல்லாமே மரங்கள் ஸ்டோன்ஸ் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க எல்லாமே. கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு மேலே இது வந்து அப்படியே இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் லேண்ட்ஸ்லைட்லாம் நடந்திருக்கு இந்த சைடு. பட் இப்போ அதில் இந்த இடம் மட்டும் எதுவுமே ஆகாமல் இருந்திருக்குங்க. இந்த சைடு நம்ம போகக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கெஸ்ட் மட்டும் தான் போகணுமா? அது இப்போ யாருமே அலோடு இல்லைங்க. நான் சொன்னதுனால அந்த ரெனோவேஷன் ஒர்க்னால இப்போ யாருமே உள்ள அலோடு இல்லை. இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரியுதா உள்ள ஹோட்டல் மாதிரி அப்படியே அந்த டைனிங் ஹால் எல்லாமே வச்சுருக்காங்க. கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு உள்ளே ஒன்றும் பிளாக்காக இருக்குது ஃபுல்லாக. எல்லாமே விட்டுதாங்க. இது ஸ்டோனு, இது மரம், இது ஸ்டோனு, இது மரம், இது மரம், இது ஸ்டோனு. இப்படி தாங்க சிமெண்ட் இல்லாமல் இன்டர்லாக்கிங் மெத்தடில் மரங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. இது இன்டர்லாக்கிங்னு நம்ம சொல்லுவோமான்னு தெரியலாமா, இன்டர்லாக்கிங் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த காலத்தில் உள்ள ஒரு கட்டிடக்கலைங்க இது. இங்கே பாருங்கள், அப்போவே மிஷினரிஸ் இல்லாமல் கைகளை அந்த உளின்னு சொல்லுவாங்கள்ல, மலைகளை உடைக்கிறதுக்கு, அதை வச்சு செதுக்கியிருக்காங்க. இது ஃபுல்லாக சின்ன சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, இந்த என்டையர் கோட்டைகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் இந்த மாதிரி காஃபி கப்பை குடிச்சிட்டு போட்டுறாங்க. இதுதாங்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எந்த ஒரு ஏரியாவுக்கு போனாலுமே ஏதாவது ஜூஸ் குடிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, பட் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே வர மாட்டேங்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ காஃபி கப்பு, ஸ்ப்ரைட் பாட்டிலு என்னென்னமோ இருக்குங்க ஃபுல்லாக. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்னோஃபால் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஸ்னோ தாங்க இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர், நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஃபுல்லாகவே ஸ்னோ தாங்க இருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ சீசன் டைமில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்போ வாங்க. இந்த இடங்கள்லேருந்து நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க. அப்படியே நின்றுட்டு வெர்டிகலாக நீங்கள் நின்னீங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா இங்கே வாங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஈவினிங் டைம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ. இது எல்லாமே ரூம்ஸ் தாங்க, ஹோட்டல் ரூம்ஸ் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே. பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. வியூ தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கா? அங்கெல்லாம் வந்து ஸ்னோ மவுண்டன் இருக்குது. டிசம்பர் மந்த் வந்தீங்கன்னா இங்கேயுமே ஸ்னோ பார்க்கலாம் நீங்கள். இதில் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி, இது என்ன மரம்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு பைன் மரம்னு தான் நினைக்கிறேன். பைன் மரங்கள் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டு இந்த மவுண்டன் ஃபுல்லாகவே வெறும் பைன் மரம் தானே இருக்குது. ஸோ அதனால் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர் சைடு தேக்கு மரம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே தேக்கு வந்து ரொம்ப கம்மிங்க. இதெல்லாம் கையில் எடுத்தாலே வருது, பட் நம்ம எடுக்கக்கூடாது. 500 வருடங்களாக இருக்குது. நம்ம வந்து அதை அப்படி எடுக்கலாமா? தப்புங்க. நீங்கள் வந்தீங்கனாலுமே எதையுமே வந்து இப்படி எடுத்து பார்க்குறதோ ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், பைன் ட்ரீ தாங்க. உங்களுக்கு இந்த டிராயிங்லாம் இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற ஒரு நேம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிக்கோலஸ் ரோரிச். இவர் ஒரு பெயிண்டருங்க. ஆக்சுவலாக இவர் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு பிளாகில் பார்த்தேன், இவரோட நேம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை படிக்கும்போது தான் தெரியுது, இப்படி ஒரு மனுஷனமாடா இந்தியாவில் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவர் என்னென்னா ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து அவரோட ஆர்ட் கல்ச்சரை வந்து பரப்பியிருக்காரு. ஸோ அவர் எப்போ வந்தாருன்னா 1920s அந்த டைமில் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்காரு. நேபாளம், இந்தியா, நிறையா நாடுகளில் வந்து அவரோட டிராயிங்ஸ் இப்போவும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வரைஞ்ச டிராயிங்குமே வந்து இங்கே நிக்கோலஸ் ரோரிச் ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே மவுண்டன் மேலே ஒரு பில்டிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது பில்டிங் கிடையாது, ஆக்சுவலாக அவர் வாழ்ந்த வீடு. ஸோ அதை தான் வந்து இப்போ ரெனோவேட் பண்ணி ஆர்ட் கேலரியாக வந்து வச்சுருக்காங்க. அவர் பயன்படுத்தின கார் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். க்ளோஸில் இருக்கா என்னென்னு தெரில அதுவும், ஏன்னா இது வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ அது மேபி ஓப்பனில் இருக்கலாம். ஸோ அங்கே போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டருங்க. மேலே மலை மேலே நடந்து தான் போகணும். ஸோ அப்படியே போகிற வழியில் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. இந்த அருமையான நகர் கேசல்லேருந்து நம்ம இப்போ அப்படியே கிளம்புறோங்க. மேலே வந்து நிக்கோலஸ் ஆர்ட் கேலரி இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வந்து மணாலி போய்டுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ நடந்தே போயிடலாம். இங்கே வந்ததுலேருந்து நடக்கிறது கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சுங்க. அங்கே கீழே நடந்து ஸோ அப்படியே நம்ம மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்களே எப்படி இருக்குன்னு, இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அங்கே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள்னு நினைக்கிறேங்க. ஸோ பாபா எப்படின்னு நாயெல்லாம் குடைக்குது, பயமாக வேறு இருக்குது. ஆக்சுவலாக அவரோட ஆர்ட் கேலரி வந்து மேலே இருக்குங்க. நம்ம இப்போ ஒரு 500 மீட்டர் கீழே இருந்து நடந்து வந்திருக்கோம் அந்த நகர் கேசல்லேருந்து. ஸோ போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தண்ணி அங்கேருந்து மவுண்டன்லேருந்து அப்படியே வந்து அப்படியே கீழே போயிட்டுருக்குங்க. நம்ம இன்னும் மேலே போனோம்.
ஆக்சுவலாக அது அவரோட வீடு தானா, அவரோட வீடு தான் வந்து ஆர்ட்டாக வந்து இப்போ மாற்றி இந்த ஹிமாச்சல் டூரிசம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்களாம். இங்கே பாருங்கள் அவரோட ஃபோட்டோஸ். அவர் தான் போலங்க ரோரிச். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரில. ரோரிச் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. குட்டி டாக் ஒன்று இருக்குது. ஹாய். கடிச்சிருமான்னு தெரில. இங்கே உள்ள டாக்ஸ்லாங்க நம்மளை கடிக்காது போலங்க. ஏன்னா இங்கே உள்ள ப்ரீட் அப்படி இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து போகிறதுனால அப்படியே பழகிருமா. இந்த பாருங்கள் அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாங்க இங்கே இருக்க ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் ரோரிச் இருக்கார்ல, அவரோட சன்னும் அந்த சன்னோட அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களே தேவிகா ராணி அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து தான் இந்த ட்ரஸ்ட்டு வந்து 1992 இருந்து ஓப்பன் பண்ண தான் அந்த இதில் போட்டிருக்காங்க. இதுதான் ஆர்ட் எக்ஸிபிஷன். வேணும்னா நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க வந்துட்டோங்க. இதுதாங்க அந்த ஆர்ட் கேலரி, அவங்களோட நிக்கோலஸ் ரோரிச்சோட ட்ரஸ்ட் இருக்கிற இடம். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம். 50 ரூபாங்க டிக்கெட்டு. நீங்கள் இங்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும்தான், யூபிஐ கிடையாது. உள்ளே வந்துட்டவங்க அவங்களோட டிக்கெட் கவுண்டர் வந்து 50 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வரலாம். இங்கே இருக்க பூக்கள்லாம் எதுவும் பறிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நார்மல் அந்த செவந்தி பூ தாங்க இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அங்கே இருக்கவங்க பறிச்சுக்கிறாங்க. ஐ திங்க் இங்கே இவங்கெல்லாம் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து இங்கே இருப்பாங்க போல். இதுதாங்க அந்த நிக்கோலஸ் அவரோட மெமோரியல். இவங்களாம் வாலண்டியர்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து வாலண்டியராக 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போவாங்க போல். இதுதாங்க ஆர்ட் கேலரியோட என்ட்ரன்ஸ். அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது. உங்களோட ஷூஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து இங்கே வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து காட்டணும். அந்த டிக்கெட் காட்டிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிடலாம். இதுதாங்க நிக்கோலஸ் அவர் வரைஞ்ச ட்ராயிங். ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ அதனால் அங்கே போய் தங்கி இவராக மட்டும் நாடோடி மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு போனதில் இமயமலை பிடிச்சி போய் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி ட்ராயிங்லாம் வரைஞ்சி அங்கங்கே வச்சுருந்துருக்காரு. நிறையா கண்ட்ரீஸ், நேபாள் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அதுவும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் பெயிண்ட்லாம் கிடையாதுங்க. அங்கே இயற்கையாக கிடைக்கிற அந்த மூலிகை செடிகள்லேருந்து வர கலரை வச்சு யூஸ் பண்ணி அந்த டைமில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரஷ்யாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் இதில் போட்டிருக்கு பாருங்கள். அப்படியே பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு லடாக்கில் வரைஞ்சதான். லடாக் அந்த எல்லாமே இருக்கிறதுல. ஆக்சுவலாக இதுக்கு தான் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து அடிக்கடி இமயமலை போகிறாரு போல். அங்கே போயிட்டு துறவி யாரோ பார்த்தேன்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ்லாம் போடுறாங்களே. ஸோ அதான் போல். ஆக்சுவலாக எங்கிட்டும் பெயிண்டிங்ஸ் இருக்குது போல். ஃபுல்லாகவே இமயமலை பெயிண்டிங் தாங்க. இங்கே பாருங்கள் இங்கே சின்னதாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது. குதிரை எல்லாமே வச்சுருக்காங்க. மரம் தாங்க, பைன் மரம். எவ்வளோ பெருசு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்க அந்த ஒரு கார் நிக்கோலஸ் ரோரிச்சோட ஒரு கார் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த கார் தாங்க இது உள்ளே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். விண்டேஜ் கார் நல்லா இருக்குல்ல. நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, பழைய படங்களில் இந்த இன்டர்நெட்னாலே அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்லாம் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு சைடில் போய் காட்டுறேன். ஓப்பன் பண்ணலங்க, நான் தொட்டு பார்க்கலான்னு நினச்சேன், பட் ஓப்பனில் இல்லை. நிறையா ஃபாரினர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி ரஷ்யன்லேருந்து தான் வந்திருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து தான் நிறைய பீப்புள் வந்திருக்காங்க. இவங்களாம் ரஷ்யன் தானா? இப்போ மேலே போகலாம். நம்ம மேலே எப்படின்னு பார்ப்போம். மேலே எப்படி போகிறதுங்கிறத பார்த்துட்டு மேலே போகலாம். நான் சொன்னேன் இல்லைங்க, அவங்களாம் வாலண்டியர்ஸ் தான். ரஷ்யாவிலேருந்து வந்து இங்கே வாலண்டியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாலண்டியர்ஸ் இல்லைன்னா இந்த இடம் அப்படி இருக்காதுங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க வந்து புதுசாக வருவாங்களாம். அது மாதிரி அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதுலேருந்து வந்துட்டு அப்படியே போவாங்களாங்க ஃபுல்லாக. அவங்களோட ஹவுஸ், நிக்கோலஸோட ஹவுஸை வந்து நம்ம இப்போ தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே ஃபுல்லாகவே மரத்தில் செஞ்ச வீடுகள் தாங்க. நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலுமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். நீங்கள் குரூப்பாக வந்தாலும் 20 பேருக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா வந்து பழைய கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கான தான். ஆக்சுவலி ரூமுக்குள்ளே யாரோ இருக்காங்கங்க, அந்த வாலண்டியர்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ மேபி அவங்க வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாட்டு ஓடுதுங்க உள்ளே. அப்படியே பழங்கால வீடு எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள புக்ஸ் எல்லாமே இருக்குது. வாலண்டியர்ஸ் வந்து டெய்லி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுவாங்க போல். தெரியுதா உங்களுக்கு? ட்ராயிங் பண்ணுறாங்க. அந்த ட்ராயிங் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. பொருளை சேல் பண்ணுவாங்களா இல்லை அங்கே வைக்கிறதுக்கான தெரியல. ஆனால் கீழே இருக்கிறது எல்லாமே அவர் பண்ண ட்ராயிங்கு. பட் அதே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. என்னென்னு தெரியலையே, சம்திங் ராங். பட் இது தாங்க அவர் யூஸ் பண்ண கலர் பென்சில்ஸ். தெரியுதா உங்களுக்கு? அந்த கிரையான்ஸ் எல்லாமே இருக்குல்ல அங்கங்கே, சின்ன சின்ன கிரையான்ஸ். எதுவுமே கெமிக்கல் கிடையாது. ஐயோ அந்த அக்கா பார்த்துட்டு போகிறாங்க. ஓகேவாங்க, இந்த ஆர்ட் கேலரி எப்படி இருந்தது? ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேசில் போனோம். நகர் கேசில் போயிட்டு அப்படியே ஒரு 1.2 கிலோமீட்டர் நடந்து நிக்கோலஸ் ரோரிச்சோட ஒரு பழமையான ஆர்ட் கேலரி வந்தோம். இதுதான் அவரோட வீடும் கூட. ஸோ இது நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹாஸ்டலுக்கு தாங்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதோட ஹிஸ்ட்ரி
வேறு எதுவும் பிளாக்ஸ் கிடச்சிச்சின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நான் எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் முடிஞ்ச வரை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் போடுவேன். ஸோ ஓகேங்க, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.